வணக்க மக்களே எல்லாரும் வாங்க. இன்னைக்குரிய வீடியோவில் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த வீடியோ சீமான் அண்ணனோட தக் லைஃபு அதுதான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஆக்சுவலாக கொஞ்சம் பழைய வீடியோ தான். நம்ம சூப்பர் ஸ்டாரோட படத்தோட ஃபங்க்ஷனில் அதிலெல்லாம் வந்து லாரன்ஸ் கொஞ்சம் வாய் விட்டுட்டு இருந்தார் சீமான் அண்ணனை பற்றி. அதுக்கு ஏதோ ரிப்ளை கொடுக்குற மாதிரி பேசியிருப்பார். அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். சீமான் வர்சஸ் லாரன்ஸ் ஹெவி ஃபைட்டுன்னு மேலே போட்டிருக்காங்க. நானும் அசிங்கமாக பேசுவேன் அப்படின்லாம், அதுதான் டைட்டிலே. அது எப்படி என்ன பேசியிருக்காங்கன்றத உள்ளே போய் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சா ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ராகவேந்திர லாரன்ஸ் பேட்டியில் சொல்றாரு, மாணவர்கள் நாங்கள் போராடும் போது நீங்க எந்த கல்லூரி மாணவர்கள்? ஓ வேலை இல்லை, தேவைப்பட்டால் அரசியலுக்கு வரும்னா ஐயோ நாங்க அதுக்காக விஷயத்துக்கு வாங்க. நாங்கள்லாம் மாணவர், உனக்கு என்னங்க வேலை? ஒரு போராட்டத்தில் புரட்சியில் லஞ்சம் கொடுத்து செய்து கொண்ட ஒரு போராட்டக்காரன் நீங்க பாத்திருக்கியா? தொழில வியாபாரத்துல பங்கு சேர்ந்துக்குருவான், 1 கோடி தரையை நீ சேர்த்துக்கிட்டு. புரட்சியில போராட்டத்தில் 1 கோடி கொடுத்து போராட்டத்தில் சேர்ந்துக்கிட்ட ஒரு வீரனை நான் இப்பதான் பாக்குறேன். 1 கோடி கொடுக்குறேன், என்னையும் ஆட்டத்தில் சேர்த்துக்கிறியாடா? டே என்னையும் சேர்த்துக்கிறியா? யார்கிட்ட கொடுத்திய? உங்கள் மனைவியின் நகையை அடமான வச்சு பணத்தை யார்கிட்ட கொண்டாந்து கொடுத்திய? லாரன்ஸ் வந்து ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டாருன்னா 1 கோடி ரூபா கொடுத்து லாரன்ஸ் வந்து ஜல்லிக்கட்டுல சேர்ந்த யாருன்னா பாத்திருக்கீங்களா? அப்ப அங்க உட்காந்துருங்களா 1 கோடி ரூபா லஞ்சம் வாங்கிட்டு தான் என்ன சேர்த்தாங்களா? இவர் கணக்கு கேட்கிறாரு, என்ன வந்து கணக்கு சொல்ல 1 கோடி ரூபா யாருக்கிட்ட கொடுத்தாங்க? உனக்கு பணம் புரியுதா? ரஜினியுடைய ரசிகன் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ சாதாரணமா நினைச்சிடாத. ரஜினியுடைய ரசிகன் நீ 1 கோடி ரூபா நான் வந்து கொடுத்தனானு ஜல்லிக்கட்டுல என்ன சும்மா வீடியோ போட்டு 1 கோடி ரூபா யாருக்கிட்ட கொடுத்த இன்னைக்கு சொல்லிட்டுமா யாருக்கிட்ட கொடுத்தான்னு? ஜல்லிக்கட்டுல சேலத்துல ஒரு பையன் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்து துடிக்க இறந்தான, மைக்கு முன்னாடி கத்தி பேசிட்டு சும்மா போய் வீட்டுல பார்த்து தூங்குனீங்கள, அந்த தாய்க்கு வீடு கட்டி கொடுத்துருக்கேன், அந்த தங்கச்சிக்கு படிப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். அங்க போய் கேளுங்க என் பணம் என்ன செலவாச்சுன்னு நான் சொல்றேன். எல்லாம் பீச்சில் போய் அடிபட்டு போனோடனே ஒரு பையன் இறந்துட்டான் தண்ணியில வந்து, யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு சொல்றேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய ரசிகம் பப்ளிசிட்டி பண்ணிக்கிறதுக்காக பண்ண மாட்டான் எல்லாமே. இன்னைக்கு சொல்றேன், அந்த பையன் தண்ணியில வந்து இறந்துட்டான். அவங்க வீடு அனாதை. இன்னைக்கு போய் 10 லட்சம் ரூபாய் ஒரே செக்ல கொடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய ரசிகன். யார் வந்தாலும் வரக்கூடாது, நீ வரக்கூடாது. நான் தான் தமிழ் தாயின் மூத்த புள்ள. நாங்களாம் அமெரிக்காக்காரருக்கு பிறந்தோமா? எனக்கு தான் தெரியும் என் வீட்டுல எங்க நெட்டு போயிருக்கு, போல்ட் போயிருக்கு, இது போயிருக்கு. காயலாம் நடிக்க கூட்டின்னு வந்திருக்கேன். யாரும் வரக்கூடாது. அவர் வந்துட்டாரா யாரோ போய் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா அங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்காருன்னா 4 பேர் கை தட்டுறாங்க. ஏடா லிஸ்ட் அவர் லிஸ்ட் எடு, அவர் யாரு என்ன எல்லாத்தையும் போட்டு அவரை பத்தி வந்து உடனே பேசுறது. யார் வந்தாலும் பயப்படாதீங்க, யார் வந்தாலும் வர வைங்க, வாங்கன்னு சொல்லுங்க. இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குப்பா, இது ஒரு அரசியல் ஓட்டப்பந்தயமாவே எடுத்துங்களேன். எல்லாரும் வந்து ஓடி ஒருத்தர் போய் ஜெயிக்கிறவர் தான் சரியான ஆம்பளை. யாருமே ஓடவே கூடாது, நான் மட்டும் தான் ஓடி போய் ஜெயிப்பேன்னா அது என்ன? இது யாருமே ஓடக்கூடாது, நான் மட்டும் தான் ஓடுவேன். எந்த தொழிலாவது இது நடக்குமா? எந்த தொழிலையும் நடக்காது. எல்லாரும் முட்டாள். நான் வந்து இது பேசுனதால என்ன வந்து கேட்குறாங்க ஒரு சில இதெல்லாம் பார்த்தேன் வீடியோல. அவர் பேர் சொல்ல கூட உனக்கு தைரியம் இல்லையா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு கேட்டாங்க. அவர் பேர் சொல்லி தான் நான் ஆம்பளைன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைடா. நிறைய பேர் சொல்றாங்க, என்ன சார் இப்படி எழுத்து பேசுறீங்களே சார்? பேசாம விட்டுன்னு வச்சுங்க சார், அதர்மம் தலை தூக்கும் சார், தர்மம் கீழே போயிடும் சார். காலகட்டத்தில் பேசியே ஆகணும். இது எனக்கு நல்லா தெரியும். என் மேல மீம்ஸ் போடுவாங்க, என்ன தப்பா திட்டுவாங்க, ஆரம்பிச்சுட்டாங்க இப்பயே திட்டுறதுக்கு.
எல்லாம் தெரியும். என் வீட்டுல கூட சொல்றாங்க, டே உன்னை ரொம்ப தப்பா பேசுவாங்க, கொச்சையா பேசுவாங்க, எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா தர்மம் ஜெயிக்கணும்னா வந்துதான் ஆகணும், பேசிதான் ஆகணும். என் தலைவன் மொத்த தர்மத்துக்கு சொந்தக்காரன். இது மொத்த அதர்மத்துக்கு தப்பு, ரொம்ப தப்பு. எனக்கு யாரும் இல்லதான், தனி மனுஷனா தான் நான் வந்தேன்பா ஃபீல்டுக்கு. எனக்கு யாருமே இல்லை. ஆனா எங்க அம்மாவுடைய ஆசீர்வாதம், ராகவேந்திர சாமி ஆசீர்வாதம், ரஜினின்ற 3 எழுத்து என் பின்னாடி இருக்கு. ஸோ யாரையுமே வந்து தப்பா பேசாதீங்க தயவு செஞ்சு. இப்ப கூட கேட்கிறேன், நான் திட்ட வரல, திருத்த வந்திருக்கேன். கீதையிலே சொல்லிருக்கேன், உனக்கு பிடிக்காதவங்களை திட்டாதன்னு சொல்லியிருக்காங்க. நான் கூட தப்பான வார்த்தைலாம் பேசலாம். அண்ணா நீங்களாவது இங்க பிறந்தீங்க, நான் ராயபுரம்னா காசிமேட்ல பிறந்தேன், தப்பான வார்த்தைகள் எனக்கு பேச தெரியாதா? என் தலைவன் என்ன அப்படி வளர்க்கல. இதை விட மோசமாலாம் எனக்கு பேச தெரியும். உடனே ஆம்பளையா பேச சொல்ல மாட்டியா? அது நல்ல ஃபங்க்ஷன், அங்கே போய் இவர் பேர் எதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கணும்? ஸோ இனிமையாவது கட்சி பேசுங்க, எல்லாம் பேசுங்க. எந்த கட்சி தலைவரையும் திட்டாதீங்க, யாருமே எதுவுமே பேசாதீங்க. அரசியல் மட்டும் பேசுங்க சார். தனி மனிதன் தாக்குதல இருக்கக்கூடாது சார். அதுதான் சார் அதர்மம்னு சொல்றேன். நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா நீங்க சொல்லுங்க. மொட்டை சிவா கட்ட சிவா படத்துல வந்து நீங்க எல்லாம் கேட்டீங்களா? வந்து 1 கோடி ரூபா கூட ஆனந்த விடன்னு கேட்டீங்களா? கலாமின் காலடி சூட்டில் 1 கோடி ரூபா நீங்க எல்லாம் கேட்டீங்களா? என் பொண்ணு பேர் மேல போட்டுருந்தா இப்ப வட்டி ஏறி இருக்கும். நான் ஏன் பண்றேன்? மக்கள் கொடுத்த பணத்தை மக்களுக்கு கொடுக்கணும்னு பண்றேன். நான் 1 கோடி ரூபா எடுத்து ஆனந்த விடன் கொடுத்து 100 பேருக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னேன். யாரும் என்ன கேட்க போறது இல்லை கொடுக்கலன்னா. நான் எதுக்கு பண்றேன்? தர்மம் இருக்கு. நீ இவ்வளவு சம்பாரிச்சுனா இவ்வளவு கொடுக்கணும்ன்ற தர்மம் இருக்கு. கிருஷ்ணன் பார்த்துக்கிட்டே இருக்கான். சூப்பர் ஸ்டார் அப்படி வளர்த்துருக்காருங்க. திருவண்ணாமலைக்கு லைட்டு போட்டா நாங்க கோவில் கட்டுவோம். அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குன்னு சொன்னா அப்பா அம்மாவுக்கு கோவிலே கட்டிடுவோம். குடும்பத்தை நல்லா பார்க்கணும்னா எங்கேயும் என் குடும்பத்தை மட்டும் குடும்பம்னு நினைக்க மாட்டோம், எல்லாருமே என் குடும்பம் தான். சீமானண்ணா ஒரே நிமிஷம். கேரளாவுக்கு என் வீட்டுக்கு இங்க பிரச்சனை வந்தா பரவாயில்ல, கேரளாவில் பிரச்சனை நடக்குது. ஊரே அழிஞ்சு போச்சு. 1 கோடி ரூபா தூக்கிட்டு போய் கொடுத்தேன். கேரளா முதலமைச்சர்கிட்ட அந்த நாட்டுக்கு நல்லது பண்ணுங்கன்னு. நீ ஓட்டுக்காக பண்றவன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகன், நாட்டுக்காக பண்றவன். தயவு செஞ்சு சொல்றேன், மற்றவங்களை தப்பா பேசாதீங்க, புண்பட வைக்காதீங்க. நீங்க மட்டும் அன்னைக்கு ஜல்லிக்கட்டில் பேசலாம், இன்னைக்கு நான் பேசி அறிக்க மாட்டேன். இந்த மாதிரி நிறைய பேர் மனசை புண்பட வைக்கிறீங்க. யாருமே புண்பட வைக்காதீங்க. தலைவருடைய இதுவால நான் இதுக்கப்புறம் இதை பத்தி நான் பேச மாட்டேன், ரொம்ப சைலண்ட் ஆயிடுவேன். என் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டேன். அது உங்க மனசுல இருக்கிறது கூட நான் சொல்லிட்டேன். ஓகே, வீடியோ அவ்வளோதான். நான் என்ன நினச்சேன்னா, லாரன்ஸ் பேசினதுக்கு சீமான் பதில் கொடுத்துருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் உள்ளே போய் பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஆக்சுவலாக எங்கள் லாரன்ஸ் பேசினப்போ சீமான் என்னன்னு சொன்னோன்னே க்ரௌடோட சவுண்டு ரொம்ப சவுண்டாக இருக்கும். அது தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல கட் பண்ணிட்டாங்க. எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு லாரன்ஸ் பேசுகிறது அதை மட்டும் எடுத்து சீமான் அவங்க சொல்கிற நியாயன்ற மாதிரியே பேசி அதை ஒட்டிட்டாங்க. ஆக்சுவலாக இதுக்கு அந்த வீடியோ நான் பார்த்துருக்கேன்னு ஆனால் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. சீமான் என்ன தரமான பதில் சொல்லியிருப்பார். நான் ஆக்சுவலாக அது வந்து அப்படியே இருக்கும்னு நினச்சி நான் எடுத்துகிட்டு வந்தேன். கொஞ்சம் ஏமாற்றமாக தான் போயிடுச்சு. பட் இருந்தாலும் அடுத்தடுத்து அடிக்கடி நான் சீமானோட வீடியோ எடுத்துகிட்டு வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். பாய்.